guys, welcome to Avadi 360. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தான் செய்ய போறோம். எனக்கு சிக்கன் தொக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிக்கன் பிரியாணில சொல்லவே வேணாம், ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த சிக்கன் தொக்கு தான் எப்படி செய்யறேன்னு பார்க்க போலாம். வாங்க. யாருக்கு சிக்கன் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்கன் என்ன டிஃபரெண்டா செய்யறது நான் வரைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு, கேஸில் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் வந்து 2 கரண்டி எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி சோம்பு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் இருக்குது, அதை எடுத்து குட்டியோட கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனியனில் போட்டு வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே ஓகே, இப்போ ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது தான் போட போகிறோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான், 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து 2 தக்காளி வந்து நான் போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த தக்காளி உள்ள போய் ஜூஸியாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா தரும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது. இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். ஆச்சி சிக்கன் மசாலா வந்து 1 கரண்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் வந்து 1/4 கிலோ இருக்குது. இப்போ சிக்கனை போட்டு மசாலாவை நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கல் உப்பு போட போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சிக்கன் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குது. வாங்க இப்போ நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.